ஃபேமிலிஸ் ஜோ பைடனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு அமெரிக்கா நாடு பிரசிடென்ட். ஆனால் அவர் வந்து சொல்லப்படாத உண்மைகள் நிறையா இருக்குது அவரை பற்றி. 2019 அவர் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் அந்த ஃபைலில் இருக்குது. ஆனால் 2021 25 வரைக்கும் அமெரிக்கா நாட்டில் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். எது மூலியமானா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரோபோட்டு, சில பேர் என்னென்னா க்ளோனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வாக்கு எல்லாமே ரோபோட் மாதிரி தான் இருக்குமா அவர் செயல். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஜென்மமாக. அவர் வந்து குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறது, நிறையா குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காராம். ஏன் சொந்த குழந்தையவே அவர் அப்யூஸ் பண்ணியிருக்காராம். இந்த மாதிரி ஒரு ஜென்மம் இருக்கிறது ஒன்று, இல்லாத ஒன்று தான். செத்தது சந்தோஷம் தான். இருந்தாலும் நாட்டில் எவ்வளோலாம் நடக்குது பாருங்களேன். அமெரிக்கா நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஜோ பைடன் 2019 அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்களாம். ஆனால் அவர் ஆக்ஷன் எல்லாமே, அவர் பேசுகிறது எல்லாமே ரோபோட் மாதிரி தான் இருக்குமா. அதேமாதிரி மைக்கேல் ஜாக்சனும் சாவல. அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்த மாதிரி காமிச்சாலும் ஆனால் அவர் தேவதேவன்னு ஒரு பேரில் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையாக போய் என்னன்னு தெரில. ஆனால் இந்த எப்ஸ்டீனும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க முன்னாள் காதலி சொல்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் உயிரோடு இருந்தால் நாடு இன்னும் நாசமாக தான் போகும். அதே மாதிரி இவர் வந்து மகாராஜா, எமேகா நொடிகள்லாம் நடித்த இந்த ஹீரோ, இந்த வில்லனும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆனால் அவர் என்ன, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சா? அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நடக்குதே, இதுக்கெலாம் என்ன ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.